ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட கெட்டி மேளம் சீரியல். இந்த சீரியல் ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது முக்கால்வாசி ஹீரோவுக்கும் நிறைய ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்காங்க. நம்மளோட சிபு சூரியனுக்கு ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு சீரியலில். ஆனால் சடனாக வந்து சீரியலை விட்டு இவர் விலகிட்டாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்க முடிஞ்சிச்சு நேற்றுக்கு. கேட்டு பயங்கர ஷாக் தான். என்னடா இது சடனாக வந்து ஹீரோவை சீரியலை விட்டு விலகிட்டாரே அப்படின்ற மாதிரி. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் பற்றி சரியாக தெரியலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறேன் சீக்கிரமாகவே. ஆனால் இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வராங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டினியூஸாக கேட்டுட்ருக்கீங்க. இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ஜீ தமிழ்லேயே 2 சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு இவர். யாரடி நீ மோகினி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியலும் பண்ணியிருக்காரு. இந்த 2 சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் சன் டிவியில் வானத்தை போல சீரியல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ விஜய் டிவியில் தனம் அப்படிங்கிற சீரியல் வந்து கொஞ்சம் பார்ட் மட்டும் நடிச்சிட்டு போயிருந்தார், பார்த்துருப்பீங்க. நம்மளோட குமரன் இவர் தான் வந்து அப்கமிங் சிபு சூரியனோட கேரக்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கெட்டிமேளம் சீரியலில் வந்து நடிக்க போகிறாரு. இது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படின்றதுலாம் இல்லை. ஆனால் பர்ஃபெக்டான ஒரு பர்சனை தான் வந்து சிபு சூரியனுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் சிபுவை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதை பற்றி உங்களோட கருத்து